ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीभगवानुवाच ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम्। तेषां मयि आवेशितचेतसाम् अहं न चिरात् मृत्युसंसारसागरात् समुद्धर्ता भवामि। हे पार्थ, हे पार्थ, न चिरात् भवामि समुद्धर्ता। कस्य? तेषां मयि आवेशितचेतसां तेषाम् अहं न चिरात् भवामि मृत्युसंसारसागरात् समुद्धर्ता भवामि। அதுக்கு முன்னாடி तु ये मत्पराः सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य अनन्येन एव योगेन ध्यायन्तः सन् माम् उपासते तेषां समुद्धर्ता भवामि। யார் அக்ஷர பிரம்ம உபாசகர்களுக்கு மாறாக சகுண ஈஸ்வர தியானத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக மச்சித்தஹா மத்பராஹா மத்கர்மாணஹா என்பதாகிய ஈஸ்வர பக்தியோடு ஈஸ்வர ஆராதனார்த்தம் கர்மாவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உத்தர்த்தாவாக அவர்களை சம்சார சாகரத்தில் இருந்து விடுவிப்பவனாக நான் ஆகிறேன் அப்படின்னு ஈஸ்வரன் பகவான் சொல்றார். சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய
அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரனையே தியானம் பண்ணிண்டு ஈஸ்வரார்த்தம் தான் இந்த ஈஸ்வர நியதியாக இந்த சம்சார சக்கரம் இயங்கின்னு இருக்கு அப்படின்ற ஞானத்தோட ஸ்ரௌத்த கர்மா, ஸ்மார்த்த கர்மா, லௌகீக கர்மா எல்லாம் பிரிச்சாலும் கூட ஈஸ்வரன் தான் இந்த அத்தனையுடைய கர்ம அதிஷ்டாதாவா இருக்கா. ஏன்னா கர்ம பல தாத்தாவா ஈஸ்வரன் தான் இருக்காங்கிற ஞானம் இருக்கிறதுனால இந்த லௌகீக கர்மாவா இருக்கட்டும், வைதிக கர்மாவா இருக்கட்டும், எல்லாம் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் மேல அர்ப்பணம் பண்ணிட்டு, அதனால்தான் மதர்த்தம் கர்ம. பாஷ்யக்காரர் தேஷாம் மது உபாசன ஏகபராணாம் ஈஸ்வரஹா அகம் ஈஸ்வரஹா சமுத்தர்த்தா. ஈஸ்வர உபாசன பரா. ஈஸ்வர உபாசனை தான் போன அத்தியாய கடைசியில சொன்ன ஸ்லோகம் தான் ஈஸ்வர உபாசனைங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த லௌகீக கர்மான்னு சொல்லும் பொழுது கூட ஈஸ்வர அர்த்தம் பண்ணக்கூடிய கர்மா அதுவுமே ஈஸ்வர புத்தியா பண்ணும் பொழுது அதுவுமே ஈஸ்வர கர்மாவாக தான் மாறுறது. வேத விகிதமான தர்மம் அனுசரிச்சு பண்ணக்கூடிய கர்மாக்களும் ஈஸ்வர ஆராதனமாகிறது. ராகத்வேஷம் வசப்படாமல் பகவத் நிமித்தமாக பண்ணக்கூடிய கர்மா ஈஸ்வர ஆராதனமாகுது. இதுதான் கர்மயோகம்னு நம்ம பார்த்திருக்கோம் பல தடவை. ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு வெளியில பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு வஸ்து கிடையாது. அப்ப தர்மம் எதுன்னு எப்படி தெரியறது? வியாசர் சொன்ன மாதிரி சாமானிய தர்மம் நம்மளுடைய புத்திக்கே தெரியறது, மனசாட்சிக்கு தெரியறது, இதுதான் நான் பண்ணணும். அதனால்தான் மனசாட்சியே ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்ற வழக்கம் உண்டு. ஏன்னா சாமானிய தர்மம்ன்றது புத்தியிலேயே இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் மனசாட்சின்னு சொல்றோம். நம்ம தமிழ்ல சொல்லும்போது மனசாட்சி படி நடந்துக்கோ அப்படிங்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடைய அந்த நியதி ரூபமாக தர்மமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதுபடி நடக்கிறது அப்படிங்கிறதே ஈஸ்வர ஆராதனமாகிறது. அதனால்தான் அதை தவிர ஸ்ருதி சம்மதமான காரியங்கள் பண்ணும் பொழுது அங்க ஸ்ரத்த. என்ன ஸ்ரத்த? பகவானுடைய வார்த்தை தான் ஸ்ருதி. இன்ஃபேக்ட் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமே நியத்தின்னு சொல்லும் பொழுது வேதமுமே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் தான். அதனால்தான் எஸ் நிஸ்வசிதம் வேதா அப்படின்னு. ஏன்னா பகவான் சொன்னபடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ருதி வார்த்தை அனுசரிச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஏன்னா நான் அகம் ஆதவ் புரோக்தவான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எங்க எப்படி பகவான் முதல்ல இதை நான் தான் கொடுத்தேன், இந்த தர்மத்தை நான் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு சகாலே நேகமஹதா யோகோ நஷ்ட பரந்தபன்லாம் அந்த முன்னாடி ஒரு அத்தியாயத்துல சொல்றாரு பகவான். அப்ப அது என்ன, எங்க அந்த தர்மத்தை கொடுத்தாருன்னா வேத ரூபமாக கொடுத்தார். சாமானிய தர்மம்ன்றது ஒண்ணு, விசேஷ தர்மம்னு சொல்லும் பொழுது ஸ்ருதிஸ்வரூபமாக பகவானுடைய வாக்கு இங்க இருக்கு. அப்ப அதுதான் ஸ்வதர்மமாக இருக்கு. ஸ்ருதி சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி சாமானிய தர்மமா இருக்கிறது நமக்கு புத்திக்கு புலப்படுறது, விசேஷ தர்மமா இருக்கிறது ஸ்ருதி கொடுத்திருக்கு. இது ரெண்டுமே நம்மளுடைய தர்மம். அப்படிங்கிறதுனாலதான் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மஹா பயாவகா அப்படின்ற ஒரு இதனால சொல்றாருங்க. ஏன்னா ஸ்வதர்மம்ன்றதுதான் உனக்கு அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தன்மைக்கு மாறான ஒரு விஷயத்துல ஈடுபடும் பொழுதுதான் அந்த தன்மைக்கான நாசம் ஏற்படுறது. அந்த தன்மை அதனுடைய தன்மைப்படி இயங்கின்னு இருக்கும் பொழுது அதுக்கு நாசம் ஏற்படாதுங்கிறதுனாலதான் ஸ்வதர்மப்படிதான் இயங்கிறது அப்படின்றத நியதியாக ஈஸ்வரன் சொல்ற. அப்போ அந்த
ஈஸ்வரா ஈஸ்வரார்த்தம் கர்ம மதர்த்தம் கர்ம மத்கர்ம கிருத்து அப்படின்னு சொல்லும் பொழுது இததான் மத்கர்ம கிருத்து அப்படின்னு சொல்ற. மத்பராகா அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம பார்த்தோம், அவனுக்கு வந்து லட்சியம் என்னன்னா ஈஸ்வரன் தான் லட்சியம், மோட்சம் தான் ஒரே லட்சியமாக இருக்கு. அந்த மோட்சம் லட்சியமா இருக்கும் பொழுது சுவாபாவிகமாக அவனுக்கு அந்த மோட்சம் ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவு விவேகம் இருக்குன்னா, அப்ப சாமான்யமா அவன் என்ன பண்ண போறான்? சந்நியாசம் தான் எடுத்துக்க போறான். விவிதிஷா சந்நியாசம். ஏன்னா மோட்சம் தான் லட்சியம். ஆனால் அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட்னஸ் தேவைப்படுறது, சித்த சுத்தி தேவைப்படுறதுங்கிற பட்சத்துல கர்மயோகியாக ஆகிறான். இந்த 2த்த தானே இங்க சொல்றார் பகவான். அந்த கர்ம யோகியாக இருக்கவன் என்ன கர்த்திருவ தியாகம்ன்றது நடக்கிற வரைக்கும் கர்மயோகியா தான் இருக்க போறான். கர்த்திருவ தியாகம் விவிதஷா சந்நியாசிக்கும் உடனே ஏற்பட்டுறதுதான்னா, ஒரு கர்மயோகியை காட்டிலும் ஒரு விவிதிஷா சந்நியாசிக்கு வந்து கொஞ்சம் ஆபாத்தித்தமான ஞானம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அதனாலதான் இந்த இடத்துல தேகாத்ம புத்தி பரித்தியாகம் பண்ண வேண்டியிருக்குன்றத சொன்னார் இல்லையா ஏற்கனவே. தேகாத்ம புத்தி துக்கோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம்னு கிளேஷம் என்ன விதமான கிளேஷம் இருக்கு? தேகாத்ம புத்தி தியாகம் பண்றதுக்கான அந்த கஷ்டம் இருக்கு. தேகாத்ம புத்திய வந்து அவ்வளவு சாமான்யமா பரித்தியாகம் பண்ண முடியாதுங்கிறதுனாலயே அக்ஷரோபாசகர்களுக்கு வந்து ஒரு சிரமம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து தேகாத்ம பரித்தியாகம் பண்ற லெவலுக்கு ஒருத்தன் போயிட்டாங்கிற பொழுது ஓரளவுக்கு அவனுக்கு ஆபாதத்தமாக அந்த கர்த்தத்துவ தியாகம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒரு கர்மயோகியானவன் ராகத்வேஷத்தை தான் வந்து தியாகம் பண்ண எத்தனம் பண்றான். இதுல வந்து ஞானிங்கிறவன் வந்து இது 2க்கும் அப்பாற்பட்டவனா இருக்கான். இங்க வந்து உபாசகனை பத்தி தான் பேசப்படுறதுன்னு நம்ம பார்த்தோம். 2 விதமான உபாசகர்கள், சகுண பிரம்மமான ஈஸ்வரோபாசனை, அக்ஷர பிரம்மம் ஆகிய உபாசனை. இது 2த்தையும் கம்பேர் பண்ணி தான் பேசிட்டு வர்றார். இந்த இடத்துல சகுண பிரம்ம ஈஸ்வர ஆராதனத்தை பத்தி விசேஷமா சொல்றார் இந்த 2 ஸ்லோகத்துல. அப்போ அந்த புருஷார்த்த நிச்சயம் இருக்கு 2 பேருக்குமே. மோட்சம்தான் கதி அப்படிங்கறதுல வந்து வித்தியாசம் இல்லை. 2 பேருக்குமே மோட்சம்தான் லட்சியமாக இருக்கு. இருந்தாலும் ஒருத்தன் யோகம் வழியாக ஆஹ் கர்ம யோகத்தினால மோட்சத்தை அடைய பார்க்கறான். இன்னொருத்தன் அக்ஷர பிரம்மமாகிய நிர்குண வஸ்து ஆராதனையில உபாசனையில ஈடுபடுறான்ற பிரியர். ஆனா இதுல என்னன்னா 2 பேருக்குமே என்ன தத்துவ ஞானார்த்த தரிசனம்ன்ற ஒரு குணம் பகவான் வந்து 13ஆம் அத்தியாயத்துல சொல்லப்படக்கூடியதாகிய விஷயங்கள்ல தத்துவ ஞானார்த்த தர்சனம் அப்படிங்கிற ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு வேல்யூ ஒண்ணுத்த சொல்றார். என்னன்னா எது பண்ணாலும் அந்த புருஷார்த்த நிச்சயம் இருக்கணும். தத்துவ ஞானம் தான் லட்சியம் அப்படிங்கிற ஒரு புருஷார்த்தம். இப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னா, சகுண பிரம்ம உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தன் நிர்குண உபாசனை பண்ணாதான் மோட்சம் கிடைக்குமா? இல்ல வந்து சகுண பிரம்ம உபாசனையில இருந்தே மோட்சம் வந்து சாத்தியமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அது நம்ம இந்த டீக்கா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வரேன். அதுல வந்து இத வந்து டிஸ்கஸ் பண்றார் அவர் டீக்காக்காரர். சகுண பிரம்ம உபாசனை நிர்குண பிரம்ம உபாசனைன்னு எப்படி இருந்தாலுமே சகுண நிர்குண ஸ்வரூப சாட்சா்காரம் தான் மோட்சம் அப்படிங்கிற பொழுது சகுண உபாசனை பண்றவனும் ஈஸ்வரனால வந்து ஞான வழியாக மோட்சம் அடையறான். நிர்குண உபாசனை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்த நிர்ணயம் ஆகிறது. அதனால இங்க 2 பேருமே என்னன்னா தத்துவ ஞானார்த்த தரிசனம்ங்கிறதாக தத்துவ ஞானத்தை தான் உத்தேசித்து தான் கர்மயோகியும் கர்மாவை பண்ணிட்டு இருக்கான். தத்துவ ஞானத்தை உத்தேசித்து தான் அக்ஷரோபாசகனும் இருக்கான். அதுல வந்து வித்தியாசம் இல்லை. அதனாலதான் ஒண்ணுத்தையும் இன்னொன்னுத்தையும் இங்க கம்பேர் பண்ற ஒரு கான்டெக்ட்ல இது வருது. ஈவன் தோ நம்ம வந்து ஞானி து ஆத்மைவன்னு அங்க பகவான் வந்து ஞானிய சொல்றார், அதனால கம்பேர் பண்ண வேண்டியது இல்லைன்னு எடுத்துக்கிறோமே ஒழிய
எடுத்துட்டாலும் கூட அங்க ஆபாதத்தமான ஞானத்தை தான் சொல்றோம்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கர்மயோகியாக இருந்தாலும் அக்ஷரோபாசகனாக இருந்தாலும் ஞான சாட்சா்காரம் ஈஸ்வர சாட்சா்காரம் தான் அங்க வந்து மோட்சத்தை கொடுக்க போறது. அதனால ரெண்டுமே தனித்தனி வழியாக தானே சொல்றோம் நம்ம. ஏன்னா பகவான் வந்து ரெண்டு தனித்தனியா தான் சொல்றார். என்னது கர்மயோகம்னு ஒண்ணு, இந்த விவிதிஷா சந்நியாசம்னு சொல்லக்கூடிய சாங்கிய யோகம்னு சாங்கிய யோகோ பிருதக் பாலாக சாங்கிய யோகோ பிருதக் பாலாக பிரவதந்தின பண்டிதாகனு ஏகமப்பியாஸ்தித சம்யகு உபயோர் விந்ததே பலம்னு முன்னாடி சொன்னார். சாங்கியமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒன்ன பண்ணாலே ரெண்டுத்த பண்றதனுடைய பலன் என்ன பலன்? மோட்சம் தான் பலன் அங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால வந்து இந்த ரெண்டு துவாவிமௌ அதபந்தானோன்னு இந்த ரெண்டுத்தை தான் இங்க சொல்லிட்டு வர. இந்த ரெண்டு விதமான பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள் இங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி அதேதான். பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள்ல வந்து எது வந்து ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியது, யார் வந்து சிறந்தவன் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஈஸ்வரோபாசனைய வந்து கொஞ்சம் உயர்வாதான் சொல்றாரு இங்க பகவான். ஏன்னா இங்க சகுண உபாசனையா நிர்குண உபாசனையான்னு பார்க்கும் பொழுது சகுணத்திலையும் சமஷ்டி வருது. அதனாலதான் சமஷ்டி ஸ்வரூபம் இதுல முக்கியமா ஒண்ணு பார்க்கணும். இப்போ நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு செப்பரேஷன் வருது. அதாவது இந்த தேகத்திலிருந்து என்ன நான் பிரிச்சு பின்னாடி பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு கேப் வந்துடுறது. அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா அதான் அந்த ஹூஎம்ஐல இருக்கிற ப்ராப்ளம் அதுதான். ஹூஎம்ஐன்னு கேட்டுட்டு நான் வெறும் கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் சொன்னேன்னா கான்சியஸ்க்கு தவிர மத்த விஷயங்கள் இருக்கே. இப்ப இந்த தேகம் இருக்கு, வெளியில இருக்கிற ஜெகத் இருக்கு, இதுக்கும் அந்த கான்சியஸ்னஸ்க்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப இது தனியா இருக்கு, அது தனியா இருக்குன்னு ஆயிடுறது. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கேப் வந்துடுது. அப்ப எப்படி அது அத்வைத்தமாகும்? அதனாலதான் என்ன சொல்றோம், பானை களிமண்ணு தான், ஆனா களிமண்ணு பானை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் என்ன ஆகிறது, பானை வந்து களிமண்ணுடைய சொரூபத்துல வந்து இன்க்ளூட் ஆயிடுறது மித்யா ரூபமாக. இல்லைன்னா என்ன ஆகும், பானை தனி களிமண்ணு தனி, பானை நான் இல்லைன்னு களிமண்ணு சொல்லிடுத்துனா களிமண்ணும் பானை இல்லைன்னு ஆயிடுத்துனா அப்ப ரெண்டும் தனித்தனி பதார்த்தம்னு ஆயிடுறது. அதனாலதான் சத்தியம் மித்யாவாக சொல்லும் பொழுதுதான் வெஷ்டி சமஷ்டி சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் அங்க வந்து ஞானம் ஏற்படுறது. அதனாலதான் சமஷ்டின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து ஈவன் தோ சகுணமாக பார்த்தாலும் கூட சமஷ்டியில வந்து ஈஸ்வர சுரூபத்திலேருந்து எதுவும் விடுபடல. ஆனா வெக்தியாக பிரித்து பார்க்கும் பொழுது அது நம்ம தனியாக பிரத்யேகாத்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரத்யேகாத்மா வந்து ஜெகத்துல இருந்து தனியா பிரிச்சோம்னா அப்ப அங்க ஒரு கேப் கிரியேட் ஆயிடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அதுல இருக்கு. அதனாலதான் அங்க வந்து சமஷ்டி ஈஸ்வர உபாசனைய வந்து உயர்வா பகவான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு, ஹேத்து இருக்குங்க. அப்போ மத்பராகா அப்படிங்கிற பொழுது ஈஸ்வரன் தான், ஈஸ்வர ஞானம்தான் எனக்கு லட்சியம் அப்படிங்கிற ஒரு நிச்சயாத்மிகையான ஒரு புத்தியோட ஒருத்தன் இயங்குறான். இப்போ நான் சமையல் பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டா லட்சியம் என்ன? மசால் தோசை பண்ணணுங்கிறது லட்சியம். ஆனா பண்ற ஒரு காரியமும் பார்த்தோம்னா அந்த காரியங்கள் நேரடியா அதுக்கும் தோசைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. என்ன முதல்ல அது தட்டை அலம்புறான், பாத்திரத்தை அலம்புறான், அதுக்கப்புறம் உளுந்து எடுத்து போடுறோம், அப்புறம் அரிசி எடுத்து ஊற வைக்கிறோம், அப்புறம் அதை எடுத்து கிரைண்டர்ல போடுறோம். இது மாதிரி ஒரு காரியமும் பார்த்தா வெவ்வேறு காரியம் நடந்துட்டு இருக்கு. தோசையே கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில அடுத்த நாள் மத்தியானம் தான் வந்து தோசையே ஏற்பாடு ஆகுது. அப்ப இந்த காரியம் பண்ணும் பொழுது தனித்தனியாக தெரிஞ்சாலும் புத்தியில என்ன இருக்கு லட்சியம்? தோசை தான் இருக்கு. அப்போ அந்த ப்ரொபோர்ஷன்ல இருந்து எவ்வளோ இத்தனை அரிசிக்கு எத்தனை உளுந்து, அதுல எவ்வளவு உப்பு போடணும், அதுல எவ்வளவு வெந்தயம் போட போறோம்,
இது எல்லா கணக்கும் என்னன்னா, அந்த தோசைய மைண்ட்ல வச்சு தானே நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரொபோர்ஷன்ல உப்பு போட்டா தான் உப்பு கரெக்ட்டா இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷன்ல உளுந்து போட்டா தான் சாஃப்ட்டா இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷன்ல வெந்தயம் போட்டா தான் காரம் ஜாஸ்தியா இருக்கும். இது அத்தனையும் எதுல இருக்கு? அந்த தோசைய மைண்ட்ல வச்சு இதெல்லாம் நடக்கிறது. அப்போ பண்ணக்கூடிய காரியங்கள் வெவ்வேறையாக தெரிந்தாலும், லட்சியம் தோசைய மைண்ட்ல கம்ப்ளீட்டா இருந்துட்டே இருக்கிறதுனால தான், அந்த தோசை பிரிப்பேர் ஆறது சரியா பிரிப்பேர் ஆகுது. அததான் இங்க சொல்றோம் நிச்சயாத்மிகா புத்திங்கிறது காரியம் என்னதான் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும், புத்தியில என்ன லட்சியம் இருக்கு? மோட்சம்ன்ற லட்சியம் தான் இருக்கு. அந்த ஈஸ்வர அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிற லட்சியத்த வச்சுண்டு தான் கர்மயோகி கர்மா பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறது தான் அங்க மத்கர்ம கிருத். மத்கர்ம கிருத் மத் பரமஹ. அந்த மாதிரி காரியம் பண்ணிண்டு மாம் தியாயந்தஹ உபாசதே அப்படின்னு சொல்றார். அந்த ஏன்னா இந்த சகுன ஈஸ்வர உபாசனை அப்படிங்கிறதும் இங்க சேர்ந்து வரும் பொழுதுதான் மோட்சம் சித்திக்கிறது. ஏன்னா 2 விஷயம் இங்க நம்ம பார்க்கணும். ஒண்ணு திருஷ்ட பலம், இன்னொன்னு அதிருஷ்டமான பலனும் தேவைப்படுறது. ஈஸ்வர ஞானம் ஏற்படுறதுக்கு இந்த சித்த சுத்தி, சித்த நைஷ்சல்யம் தவிர இங்க பகவானுடைய ஒரு கிரேஸ், ஈஸ்வர அனுக்கிரகம் இருந்தாதான், ஈஸ்வர அனுக்கிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனான்னு நான் சொன்னேன். அந்த சேயிங். ஏன்னா அங்க ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் இருந்தாதான் ஒருத்தன் இந்த ஞானத்தினாலதான் மோட்சம். ஈஸ்வர சாட்சா்காரம்ங்கிறது ஆத்ம ஞானம் தான் ஈஸ்வர சாட்சா்காரம். அந்த ஈஸ்வர ஞானம் ஏற்படுறதுக்கு ஸ்ருதின்ற ஒரு பிரமாணம் தேவை. அந்த ஸ்ருதி பிரமாணத்தினால ஏற்படணும்னா நம்ம குருவை ஆசிரியிச்சுதான் ஆகணும். இது ஒண்ணுமே பெரிய பெரிய ஸ்டெப்பு. இது ஜெயிண்ட் லீப். ஏன்னா லீப் ஆஃப் ஃபெய்த் இல்லைன்னா இங்க உட்கார முடியாது. முதல்ல மோட்சம் தான் வேணும்னா ஏன் ஞானத்தை தேடணும் அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வி. மோட்சம் தான் எனக்கு லட்சியம். மோட்சம்ங்கிறது என்ன? பகவான் கொடுக்க வேண்டியது, நானா அடைய வேண்டியதா? இல்ல. அப்ப பகவான் தான் கொடுக்கணும்னா அப்ப நான் ஞானத்தை தேடி என்ன பிரயோஜனம்? ஈஸ்வர சரணாகதி தானே பண்ணணும் அப்படின்னு தானே தோணும். இப்ப அதிலிருந்து இல்ல, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னாலும் அந்த ஈஸ்வரன் என்ன முக்தனாக ஆக்கணும்னா மோட்சம்ங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கணும். இருந்தாதான் ஒரே மோட்சம் பாசிபிள் அப்படிங்கிறது இருக்கே, அதுவே ஒரு பெரிய லீப். முக்காவாசி பேர் அதையே தாண்டி வரமாட்டா. அங்கேயே ஏன் சுவாமி, ஓ சுவாமி, இவர் தான் கொடுப்பார், அவர் தான் கொடுப்பார். இதுலதான் 99% உலகம் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. இவரை நம்பினாதான் மோட்சம், அவரை நம்பினாதான் மோட்சம். இந்த சாமி பெருசா, அந்த சாமி பெருசா, கிருஷ்ணர் பெருசா, சிவன் பெருசா, ராமர் பெருசா, இயேசு பெருசா, இதுலயே போயிடுறது. இதை தாண்டி ஒருத்தன் ஞானம்தான் மோட்சம் வர்றதுக்கே முதல்ல ஈஸ்வர அனுகிரகம் தேவை. அந்த ஞானம் தான் மோட்சம்னா அப்ப அந்த ஞானம் நானே புக் எடுத்து படிச்சுக்கிறேன். எத்தனையோ புக்ஸ் இருக்கு, இந்த இது இருக்கு, இன்டர்நெட்ல திங்ஸ் இருக்கு, விவேகானந்தர் எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு, ஏகப்பட்டது இருக்கு, பேப்பர் பேக் இருக்கு. அதை படிச்சுட்டாலே ஞானம்ன்றது என்ன? நாலேஜ் தானே. சோ இப்ப நான் எத்தனையோ விஷயம் நானா தெரிஞ்சுக்கலையா? ஒரு சயின்ஸ் படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா? ஹிஸ்டரி படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கேன், வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இது ஞானம் தான்னா அது ஏன் நானா படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வருது. இங்க இது என்ன விதமான ஞானம்? இது எப்படி இந்த ஞானம் ஏற்படுறது? இதுக்கு எங்க பிரமாண அபேட்சை எப்படி இருக்கு? அப்படிங்கிறதே அகைன் மீதி இருக்கிற இந்த 99% போக மீதி இருக்கிற 1%க்குள்ள ஒரு 99% இதுலயே முடிஞ்சு விடுறது. ஈஸ்வர அனுகிரகம் தான் அங்கேயும் தேவை. அப்பதான் இந்த பிரமாண அபேட்சை இருக்கு. பிராமான்ய புத்தி. பிரமாணம்னா என்ன? எப்படி சாஸ்திரமானது அபரோக்ஷ ஞானத்துக்கு பிரமாணமாகிறது அப்படிங்கிறது புரியறதுக்கே அதுக்கு அனுகிரகம் தான் தேவை. ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாதான் இந்த ஞானத்தினால மோட்சம். அந்த ஞானம் சாஸ்திர பிரமாணத்தினாலதான் கிடைக்கும் அப்படிங்கிறதே ஈஸ்வர அனுகிரகம். அதுக்கு அடுத்தது சரி சாஸ்திரம் இருந்துட்டு போறது,
பிரமாணமா இருக்கட்டும் பரவால்ல. ஆனா ஏன் வந்து குருவ ஆசிரியக்க வேண்டியிருக்கு? ஏன்னா, இந்த இருக்கிற குருவெல்லாம் ஒண்ணும் சரி இது ஒரு பிரச்சனை இந்த காலத்துல. அங்க இருக்கிற அப்ப இருந்த குருலாம் வேற. ஒரு சதாசிவ பிரம்மேந்திரர், அப்புறம் வந்து ஞானானந்தர், அப்புறம் மகாபெரிவா, அப்புறம் விவேகானந்தர் இந்த மாதிரி பழைய குருலாம் இருந்தாலே ஒழிய, இந்த காலத்துலலாம் அந்த மாரி குருலாம் ஒண்ணும் இல்ல. அதனால வந்து சாய்பாபா ஃபோட்டோ வச்சுண்டு ஞானம் வருமான்னு பார்க்கிறேன்னா, அப்படி குருன்னாலே எதிர்க்க இருந்து சாஸ்திர வாக்கிய உபதேசத்த சரியாக சம்பிரதாயத்துல கத்துண்டு வந்து சொல்லக்கூடிய ஒருத்தர தான் குருவா எடுத்துக்க முடியும். ஏன்னா, குருங்கிறது இருக்கணும். எதிர்க்க இருக்கணும் இல்லையா? பெரிய மகான்கள் முன்னாடி இருந்திருக்கான்றதெல்லாம் நம்ம டிபேட் பண்ணல இப்போ. என்ன சொல்ல வரோம்னா, இந்த குரு அப்படிங்கிறவர் வந்து இருக்கிற பெர்சன். நம்ம இந்த மட்டத்தெல்லாமே யார் இப்போ குருவா இருக்காரோ அவர்தான் நம்ம குரு. அப்படிதான் சம்பிரதாயம். இப்ப என்ன ஆயிடுத்து, இவர ஒத்துக்கிறது இல்ல. ஏற்கனவே இருந்தவர் தான். அதனால நான் வந்து பிருந்தாவனத்த தான் தரிசனம் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி ஆயிடுறது. அப்படி கிடையாது. குருங்கிறது வந்து சாஸ்திரோபதேசம் இப்போ உனக்கு செய்யக்கூடியவர் தான் குரு. அகைன் அது ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த். இது ஒரு பிரச்சனை. இப்ப வந்து அத தாண்டணும். அகைன் அதுவும் ஈஸ்வர அனுகிரகம் தான். இது எல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாஸ்திரம் கேட்கக்கூடிய அந்த சாஸ்திரம் நம்ம புத்தியில வந்து ஒர்க் ஆகணும். அதனால ஒரு ஸ்டேஜ்லயும் என்னன்னா, ஈஸ்வர அனுகிரகம் தான் தேவைப்படுறது. ஏன்னா சித்த சுத்தி வரணும்னா ஈஸ்வர அனுகிரகம். அப்ப இதெல்லாம் என்ன ஒரு ஸ்டேஜ்லயும் ஈஸ்வர அனுகிரகா தேவ இதெல்லாம் அத்வைத வாசனா மட்டும் இல்ல. அத்வைத வாசனாலேருந்து ஆரம்பிச்சு அத்தனையுமே ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் ஏற்படுறது அப்படிங்கிறதுனால தான் இங்க வந்து அகம் சமுத்தர்த்தா அப்படின்னு சொல்றேன். என்னால தான் உங்கள கடை தேத்த முடியும். ஈஸ்வர சொரூபத்தினால தான் வந்து அதாவது நீ பண்ற உபாசனை அதனுடைய பலனாக இந்த சமுத்தரணம் ஏற்படுறது. எதிலிருந்து உத்தரணம் பண்றேன்? மிருத்யு சம்சார சாகராது. மிருத்யு சம்சார சாகரம்னா மிருத்யுயுக்த சம்சார சாகரம். மிருத்தியோடு கூடியதாகிய சம்சார சாகரம், மிருத்யு சம்சார சாகரம். என்ன இது இந்த சம்சார சாகரம்ங்கிறதே ஒரு கர்மதாரையா? மிருத்யுயுக்த சம்சார சாகரம்ன்றது அது ஒரு சமாசம். மத்தியபத லோபம் இருக்கக்கூடிய ஒரு சமாசம் அது. இந்த மிருத்யுவோடு மிருத்தியை உடையதாகிய சம்சாரம் என்கின்றதாகிய சாகரம், கடல். என்ன அந்த சாகரத்திலிருந்து அந்த சம்சாரத்திலிருந்து பக்தர்களை நான் காப்பாற்றுகிறேன், வெளிக்கொண்டு வருகிறேன். அதனாலதான் உத்தர்த்தா, சமுத்தர்த்தா. திரும்பி அதிலே போய் விழாத அளவுக்கு அதிலிருந்து வெளியில எடுக்கிறேங்கிறதுனால சமுத்தர்த்தான்னு சொல்றேன். அதனால அந்தக்கரண சுத்தி, சித்த சுத்தி, அதோடு கூட இந்த சாஸ்திர விசாரத்திற்கான ஒரு புத்தி, அதுல இருக்கக்கூடிய பிரதிபந்த நிவிருத்தி, இது எல்லாத்தையும் ஈஸ்வரன் கொடுக்கறதுனால அங்க ஈஸ்வரன் வந்து சமுத்தர்த்தான்னு தன்னை சொல்றாரு. இங்க ஈஸ்வரனாதான் அகைன் இங்க வந்து உடனே கிருஷ்ணர் தான் சமுத்தர்த்தா, நீ பிள்ளையார வேண்டக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன இங்க அகம்னு எங்கெல்லாம் பகவான் சொல்றாரோ ஈஸ்வரனாக தான் தன்னை சொல்றார். ஈஸ்வரன்னா சர்வவியாபி சமஷ்டி ஈஸ்வரன். அவர் இப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் இருப்பாருன்னு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்ம்ல வந்து ஈஸ்வரனை வந்து நம்ம எப்படி வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியும்? சர்வவியாபி சமஷ்டியாக இருக்கிற ஈஸ்வரனை வந்து இன்ன ஃபார்ம்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லா ஃபார்மும் ஈஸ்வரன் தான். எல்லா ஃபார்மும் ஈஸ்வரன் சொன்னா ஃபார்ம்லெஸ்ன்னு ஆயிடுறது. அவ்வளவுதான். ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்ம் எல்லா ஃபார்மும் ஈஸ்வரன். ஆனா ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்ம் ஈஸ்வரன் கிடையாது. அதனால இங்க பகவான் என்ன சொல்ல வரார் அப்படின்ற பொழுது தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை தான் இங்க வந்து சொல்றார். தன்னுடைய சமஷ்டி ஸ்வரூபம். அவதாரத்தை தனியா சொல்றார். நான் கிருஷ்ணனாக சமஷ்டியாக இருக்கிற ஈஸ்வரனாகிய நான் தான் இங்க வந்து என்னுடைய மாயையினுடைய ஒரு காரியமாக என்னை நான் தோற்றுவிக்கிறேன்னு அங்க அவதாரத்தை எப்படின்றத சொல்றாரே ஒழிய சுரூபதா நான் ஈஸ்வரன் தான் அப்படிங்கறதுதான் இங்க தாத்பரியம். பாஷ்யம். தேஷாம் மது உபாசனைக பராணாம் அகம் ஈஸ்வரஹா சமுத்தர்த்தா.
உபாசனை ஏக பராணம். வேற எதுவுமே அவனுக்கு வந்து திருஷ்டியில இல்ல. என்ன இருக்கு? நான் என்னுடைய உபாசனை ஒண்ணுதான் அவனுடைய காரியமாக இருக்கு. யாருக்கு இருக்கோ பேர்பட்ட கர்மயோகிக்கு அகம் ஈஸ்வரஹா சமுத்தர்த்தா, அவனை விடுவிக்கின்றவனாக நானே இருக்கிறேன். குதஹா, எதிலிருந்து? இத்தியாக மிருத்யு சம்சார சாகராத்து. டீக்காக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்ல டீக்கா இருக்கு. சாகராத், மிருத்யு சம்சாரம் என்கின்ற சாகரத்தில். மிருத்யுயுக்தா சம்சாரா மிருத்யு சம்சாரா, மிருத்யுவை தன்னிடத்தில் கொண்டுள்ள சம்சாரம். சம்சாரம்னா மாறுதல், மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கின்றத சம்சாரம்னு சொல்றோம். மாறிண்டே இருக்கின்ற தன்மை இருக்கே, பிரதிக்ஷணம் மாறின்னு இருக்கிற ஒரு தன்மையோடு திண்டாடின்னு இருக்கோமே, அதுக்கு சம்சாரம்னு பேரு. சகா ஏவ சம்சாரஹா சாகரஹா இவ சாகரஹா. இந்த சம்சாரம் எப்படின்னா கடலை போல. ஏன் கடலை மாதிரி? கடல் சாகரம் மாதிரினா துஸ்தரத்வாது, தாண்டறது கஷ்டம். போட்டை எடுத்துட்டு இன்னைக்கு ஃபிளைட்ல போறோம், அது வேற விஷயம். சாமான்யமா பார்த்தா அந்த காலத்துலாம் போட் எடுத்துன்னு தாண்டிட முடியுமா? உடுப்பேன ஸ்தி சாகரம்னு இதுல காளிதாசன் எழுதுறான்ல ரகுவம்சத்துல, படகை வச்சு நான் வந்து கடலை தாண்ட ட்ரை பண்றதுதான் இந்த ரகுவம்சத்தினுடைய கதை எழுதுறதுன்னு எழுதுறான். உடுப்பேன சாகரத்தை தாண்டறது எப்படி ஒரு சின்ன ஓடத்தினால தாண்ட முடியாதோ, அந்த மாதிரி ரகுவம்சத்தை வந்து ஒரு சாமான்யமான என்னால் எப்படி சொல்லிட முடியும் அப்படின்ற இடத்துல அந்த ஓமையை சொல்றான். அந்த மாதிரி கடலை தாண்டறது அப்படிங்கிறது சாதாரணமா போயிட்டே இருக்கும். அதனால துஸ்தரத்வா, இந்த உலகம் இருக்கே, உலக வாழ்க்கையில இருக்கிற இந்த சம்சாரித்துவம், இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கடைசி காலம் வர்ற வரைக்கும் போயிட்டு தானே இருக்கு. தாண்டிட முடியுமா இந்த உலகத்தை, இந்த சம்சாரத்தைங்கிறதுனால சாகரோபமா சொல்றது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி சாகரம் கடல் மாதிரி அப்படின்ற ஓமை வந்து சம்சாரத்துக்கு சொல்றது உண்டு. அதனால இங்க துஸ்தரத்வாத் தஸ்மாத் மிருத்யு சம்சார சாகராத் அகம் தேஷாம் சமுத்தர்த்தா பவாமி, நான் உன்னை உத்தரணம் செய்கிறேன். எப்போ? சிராது கிம் தர்ஹி க்ஷிப்ரமேவ, ரொம்ப வெகு காலம் போறது இல்ல. சுத்தி ஏற்பட்டெடுத்து ஒருத்தனுக்கு அந்த கரண சுத்தி ஏற்பட்டெடுத்து, என்ன சித்த நைச்சல்யம் ஏற்பட்டெடுத்து, குரு உபசர்க்கம் ஏற்பட்டெடுத்துன்னா ஞானம் உடனே ஏற்படதானே போறது. அதனால க்ஷிப்ரமேவ மய்யாவேசித சேதசாம், மயி விஸ்வரூபே ஆவேசிதம் சமாஹிதம் சேதஹா ஏஷாம் தே மயி ஆவேசித சேதசா தேஷாம். இந்த விஸ்வரூப ஸ்வரூபத்துல யாருடைய புத்தி நிலைச்சிருக்கோ அப்பேற்பட்டவர்களை உத்தரணம் செய்கிறேன்னு பகவான் சொல்றார். இந்த டீக்கா பார்ப்போம். இங்க சில கேள்வி எல்லாம் எழுப்புறாரு. ஏற்கனவே பார்த்தோம். மம விஸ்வரூப உபா விஸ்வரூபஸ்ய உபாசனம் மதுபாசனம் ததேவ ஏகம் பரம் பிரதானம் ஏஷாம் தேஷாம் ததோக்தானாம் மதுபாசனே ஏகஸ்மின்னேவ பராணாம் ஆசக்தானாம் இதிவா பக்தானாம் இது யாவது. பக்தர்களை தான் வந்து மதுபாசன பராணாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றார். சமுத்தர்த்தா உத்தாரகா, உத்தரணம். தரணம்னா தாரக மந்திரம் அப்படின்னு மந்திரம்னு சொல்றோம் இல்லையோ, ராமநாம தாரகம், தாண்ட வைக்கின்றதுன்னு அர்த்தம். அதுதான் சமுத்தர்த்தாக்கு இங்க டீகாகாரர் உத்தாரகா, யாரு படகோட்டியாக அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறானோ அப்பேற்பட்டவன் ஈஸ்வரன். ஞான பிரதானத்வாரா இது பாவகா. எப்படி அந்த உத்தரணம் நடக்கிறது? உத்தாரணம் உத்தரணம் ரெண்டு ஒண்ணுதான். எப்படி நடக்குதுன்னா ஞான பிரதான துவாரா, ஸ்வரூப ஞானத்தினால், ஞானத்தை கொடுப்பதனால் பகவான் உத்தரணம் செய்கிறார். நகி ஞானம் வினா மோக்ஷா சம்பவதி, ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லைங்கிறதுனால ஞானத்தை தராருன்னு தான் இங்க எடுத்துக்க வேண்டியிருக்குன்னு சித்தாந்த பட்சம். அதுக்கப்புறம் தான் அந்த கேள்வி கேட்கிறார். இது கொஞ்சம் பார்த்தோம், நம்ம கொஞ்சம் கண்ணியம் பண்ணலாம். நச்ச ஈஸ்வரஹா ஸ்வயமேவ பக்தானாம்
ஸ்வஸ்வரூபம் மோட்சம் திசதி இதி வாச்சியம். ஈஸ்வரன் வந்து பக்தர்களுக்கு வந்து தானே அங்கேருந்து வந்து இந்தா உன்னுடைய சொஸ்வரூபத்தை நான் உனக்கு இப்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு ஏன் சொல்ல முடியாது அப்படிங்கிற கேள்வி. இவ்வளவு நாளா எனக்கு சொஸ்வரூபம் இல்ல, நான் ஜீவனா இருந்துட்டு இருக்கேன். இப்போ நான் பக்தி பண்ண உடனே இந்தா சொஸ்வரூபம் அப்படின்னு கொடுக்குறாரு, நீ ஏன் எடுத்துக்க முடியாதுன்னு கேள்வி கேட்டதுக்கு அவரே சொல்றார், மோக்ஷஸ்ய நித்திய சித்தத்வாத் நித்திய சித்தத்வேன அதேயத்வாத். ஏற்கனவே சித்தமா இருக்கிற மோட்சத்தை எப்படி ஈஸ்வரன் கொடுக்க முடியும் இப்ப புதுசா? ஏற்கனவே முக்த சுரூபமா இருந்தாதானே மோட்சம் பாசிபிள், நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இல்லாம இவ்வளவு நாளா நான் முக்தன் இல்ல, இவ்வளவு நாளா நான் வந்து என் பிரம்மஸ்வரூபம் இல்ல, வெறும் பிரத்யேகாத்ம ஜீவன் தான், நான் வேற பிரம்ம வேறன்ற பொழுது அப்ப ஈஸ்வரன் வந்து அதை கொடுத்தாருனாலும் அது எப்படி நித்திய மோட்சமாக இருக்கும்? அதான் சொல்றார், தேயத்வேஜ தர்மாதிபத்து அனித்தியத்துவ பிரசங்கா. கொடுக்கப்படுற விஷயங்கள் திருப்பி எடுக்கப்படும், சம்யோகா வியோகாந்தகான்னு எதெல்லாம் வருதோ அது திரும்பி போகாதான் போறது. டயத்துல வந்ததுன்னா டயத்துல போகும் அப்படிங்கறத. அந்த மாதிரி மோட்சம் இருக்க முடியாதுங்கிறதுனால பகவான் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்க முடியறது மோட்சமா இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். நச்ச ஈஸ்வர அனுகிரகாது ஜீவஸ்ய ஈஸ்வர சாயுஜ்யம் பவதி இது வாச்சியம். ஏன் வந்து ஈஸ்வர சாயுஜ்யம் அதுதான் சொல்றார். வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போய் பக்கத்துல வச்சுப்பார், இல்ல கைலாசத்துல அழிச்சுட்டு போய் பக்கத்துல வச்சுப்பார்னு சாயுஜ்யத்தை தான் சொல்றாருன்னு எடுத்துக்க முடியாதுன்னு கேட்டு அவர் சொல்றார், ஈஸ்வர சாயுஜ்யஸ்யாபி நித்திய சித்தத்வாது ஈஸ்வரஹா பரமாத்மா ஏவஹி ஜீவஹா பிரத்யேகாத்மா. அத்வைத பரமா இதுக்கு பதில் சொல்றார், சாயுஜ்யம்னு இப்ப எங்க எடுத்துன்னு போய் வச்சுக்கிறது? ஏற்கனவே ஸ்வஸ்வரூபத்துல ஈஸ்வரனுடைய சுரூபத்துல தானே நம்ம எல்லாரும் இருக்கோம். அத்வைத்தியா எடுத்துட்டாலும் ஈஸ்வரன் தான், ஈஸ்வர ஜீவேஸ்வர அபேதம். விசிஷ்டாத்வைத்தியா எடுத்துட்டா கூட ஏற்கனவே ஈஸ்வர அங்கமாக விசேஷணமா தானே இங்க இருக்கோம். அப்படிங்கிற பொழுது கூட ஈஸ்வரன் கிட்ட போறது அந்த சாயுஜ்யத்தை தான் சொல்றாரு, நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அச்ச ஈஸ்வர அனுகிரகாது துக்க துவம்ச லட்சணா மோக்ஷா சியாத் ஜீவானாம் இது வாச்சியம். இன்னொன்னு என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த ஈஸ்வரன் வந்து உன்னோட துக்கத்தை போக வச்சிடுறார். இப்ப நிறைய பேர் இது ஒண்ணு உண்டு, இப்ப இந்த மாதிரி பல கல்ட்டுல இது உண்டு. பகவான் மோட்சத்தை கொடுக்குறாருன்னா என்னன்னா, என்னோட துக்கத்தை எல்லாம் அவர் வந்து மாயமா அப்படியே மறைய வச்சிருவார். இருக்கிற கஷ்டம் எல்லாம் டக்குன்னு மறைஞ்சு போயிடுறது. துக்க துவம்சம், துக்கம் துவம்சம் ஆயிடும், அதுதான் வந்து மோட்சம்னு ஏன் வச்சுக்க கூடாதுங்கிற கேள்வி கேட்கிறார். அசங்கஸ்ய ஆனந்தஸ்ய ஜீவஸ்ய துக்க சம்பந்த அசம்பவா. அத்வைத பட்சமாவே வச்சுட்டு இவர் சொல்றார், ஜீவஸ்வரூபம் வந்து ஜீவாத்ம ஸ்வரூபமே வந்து ஆனந்தத்தோட அசங்கமா இருக்கிறதுனால, ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால துக்கம்ங்கிறது வந்து ஆத்தியாசிகமா தான் இருக்க முடியுமே ஒழிய சுபாவமா துக்கத்தோட வந்து இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா துக்கம்ங்கிறது சொரூபத்துல எப்படி ஒட்டின்னு இருக்க முடியும்? துக்கம் வந்து யதார்த்தமாவே வந்து ஆத்மாவனுடைய ஒரு குணமாக இருந்தால் அப்ப துக்கம் இல்லாத தன்மையை நான் அனுபவிக்கவே முடியாது. ஆனா நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற பொழுது சுகமும் துக்கமும் வந்துட்டு போயின்னு இருக்குங்கிறதுனாலயே அப்ப இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் தான் அப்படிங்கிறது தெரியறது. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எது நமக்கு வந்து அனுபாத்தின்னு சொல்றோமோ, நமக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு எது பிரகாசிக்கிறதோ அது ஆத்ம வஸ்து இல்லை. சுகித்துவம் துக்கித்துவம்ன்றது ஆத்மாவுக்கு பிரகாசிக்கிறது. ஆனா ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. அப்படிங்கிற பொழுது சுகி துக்கிங்கிறது வந்து ஆத்மாவனுடைய சுபாவம் இல்லைங்கிறது தெரியறது. அதனால வந்து அந்த இல்லாத சுக துக்கத்தை வந்து போக வச்சு ஈஸ்வரன் வந்து ஆத்ம சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தினால அதை போக வைக்கிறதுனால வந்து சுரூபத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே சுக துக்கம் ஆத்மாவோட சுரூபமாவே இல்லையே. அதனால இங்க சொல்றார், சுக துக்காதீனாம் மனோதர்மத்வா. சுகதுக்கம்ங்கிறது வந்து மனசனுடைய ஒரு தர்மம் தானே ஒழிய ஆத்மாவனுடைய தர்மம் இல்ல. அதுக்கு ஸ்ருதியை கோட் பண்றார், காமஹா சங்கல்பா இது.
कामसङ्कल्पे सङ्कल्पा इति श्रुतेः न च निरतिशयब्रह्मानन्दप्राप्तिः इति वाच्यम् तस्यापि स्वतःसिद्धत्वेन ब्रह्मानन्दस्य अनागन्तकत्वात्. இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறார், ஜீவாத்மான்றதுல இருந்து ஜீவாத்மா ஆனந்தம் தான் இப்ப இருக்கு, நிரதிசய பிரம்மானந்தத்தை வந்து உனக்கு பகவான் கொடுக்கிறார். இவ்வளவு நாளா உனக்கு பிரம்மானந்தம் இல்லைன்னு தான் தெரியறது இல்ல. நான் ஜீவானந்தத்தை தான் வெறும் சுகலேசத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன் வந்து பிரம்மானந்தத்தை வந்து நித்திய பிரம்மானந்தத்தை ஈஸ்வரன் கொடுக்கிறாருன்னு எடுத்துக்கூடாது அப்படின்னா, அதுவுமே சொத்த சித்தம் தான். பிரம்மானந்தம்ன்றது வந்து வந்துட்டு போற ஒரு ஆனந்தமா இருந்ததுன்னா அது எப்படி பிரம்மானந்தமா இருக்கும்? சொரூபானந்தமா இருந்தாதான் அது பிரம்மானந்தம்னு சொல்ல முடியும்னு அதுக்கு பதில் சொல்றார். நச்ச ஸ்வஸ்வரூபேன திஷ்டதி இது வாச்சியம் பிராகபி ஜீவஸ்ய ஸ்வஸ்வரூபச்சுதி அபாவாத். இதுக்கப்புறம் சொஸ்வரூபமாக ஆக்கிடுறார் பகவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இவ்வளவு நாளா சொஸ்வரூபமாக இல்லாம இருந்தால் நீ வந்து சொஸ்வரூபமா ஆக்கினார்லாம் சொல்ல முடியும். ஏற்கனவே சொஸ்வரூபமா தான் ஜீவன் இருந்துன்னு இருக்கு, பிரம்மமா தான், அஜ்ஞானத்தினாலதான் அதை பார்க்கலைங்கிற பொழுது சொஸ்வரூபமா ஆக்குறது அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறார். அவிக்ரியஹா ஹி ஜீவஹா பிரத்யேகாத்மா அஜஹா நித்யஹா இதி இத்தியாதி மந்திராத்து ஸ்ருதி பிரமாணத்தினால அதை சொல்றார். கதம் தர்ஹி ஈஸ்வராம்சஸ்ய சம்சார சாகராத்து ஜீவோத்தாரணம் ஜீவோத்தாரணம் நினைக்கிறாரு உச்சதே ஞான பிரதான துவாரேன. அப்போ இது எதுவுமே இல்லைன்னா அப்போ சம்சாரத்திலிருந்து உத்தரணம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கிறார் பகவான் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஞான பிரதானத்தினாலதான். ஞான பிரதானத்தினாலதான் வந்து சம்சார சாகரத்திலிருந்து உத்தரணம் பண்றது. அதாவது கர்மயோகியாக இருந்தாலும் ஈஸ்வரன் வந்து ஞான பிரதானம் ஞானம் கொடுக்கறதுனால உத்தரணம் பண்றார். இப்ப என்ன கேள்வி வருது, அப்போ கர்மயோகிக்கு மட்டும்தான் ஞான பிரதானம் பண்றாரா? இவன் ஒருத்தருக்கானே, யாரு? இந்த அக்ஷர பிரம்ம உபாசனை பண்றவன், அவனுக்கு பண்ணலையாங்கிற கேள்வி வருது இல்லையா? அது அடுத்து அது பேசப்படுறாரு. அதுக்கு முன்னாடி அஜ்ஞானாத்து ஜீவஹா ஆத்மானம் தேகாதி ரூபம் மத்வா சம்சார சாகரே பதிதஸ்ய ஏவ ஈஸ்வரானுகிரகாத் ஆத்மானம் தேகாதி விலக்ஷணம் சச்சிதானந்தம் ஞாத்வா சம்சார சாகாத்து உத்தீர்ணஹா பவதி. அதனால என்ன இங்க வந்து கன்க்ளூட் பண்றார், அஜ்ஞானாத்து ஜீவஹா, ஜீவன் என்ன பண்றது அஜ்ஞானத்தினால ஆத்மாவை வந்து நான் தேகம், நான் புத்தி, நான் மனசு, நான் பிராணன் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாவை சம்சார சாகரே பதிதஸ்ய, இதனால இந்த தேகத்துக்கான பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, தேகத்துக்கான துக்கம் என்னுடைய துக்கம், மனசுக்கான துக்கம் என்னுடைய துக்கம் அப்படின்லாம் வந்து சம்சாரத்துல விழுந்து அகப்பட்டு கொண்டு திண்டாடி கொண்டிருக்கின்றதாகிய ஜீவாத்மாவை ஈஸ்வர அனுகிரகாத்து ஆத்மானம் தேகாதி விலக்ஷணம் சச்சிதானந்தம், இது தேகம் இந்திரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதான சச்சிதானந்த ஸ்வரூபம்தான் ஸ்வரூபம்னு தெரிய வைத்து ஞாத்வா சம்சார சாகராது உத்தீர்ணோ பவதி, சம்சார சாகத்திலிருந்து வெளியில எடுத்துட்டு வர்றது ஈஸ்வரன் தான். ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாமத்வைத வாசனாயதி ஸ்மரணாது ஈஸ்வர அனுகிரகா ஞான பிரயோஜகா ஏவ. ஈஸ்வர அனுகிரகம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, ஞானத்தை கொடுக்கறது தான். சாஸ்திரம் வழியான குருவை அமையும்படி செய்து ஞானத்தை கொடுக்கிறது ஈஸ்வர அனுகிரகம். நது மோட்ச பிரயோஜகா மோட்சஸ்ய அப்பிரயோஜ்யத்வா, மோட்சத்தை கொடுக்கறது ஈஸ்வரன் கொடுக்கறான்னே சொல்ல முடியாதுன்ட்ட. ஏன்னா மோட்சம்னு ஒண்ணு புதுசா கொடுக்க வேண்டியதே இல்லையே. சித்தம் சித்தஸ்ய சாதகம். சோ ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க நம்ம அடையறோம். புதுசாக உற்பத்தி பண்ணக்கூடியது அடையல அப்படிங்கிற பொழுது அப்போ பகவான் வந்து இதுல இருந்து வெளியில எடுக்கிறார், மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா ஔபச்சாரிகமான வார்த்தை தான். ஏன்னா ஏற்கனவே முக்தம் தான், முக்த ஸ்வரூபம் தான் நம்மளோட ஸ்வரூபம். அப்போ அனுகிரகம் அங்க என்னன்னா ஞானம் தான் அனுகிரகம். அஜ்ஞான மூலோகி சர்ப்பரஜு பிரமஹா ரஜுதத்துவ ஜானாதேவ நிவர்த்ததே.
கயரனுடைய ஞானம் வரும் பொழுது பாம்பு போகிற மாதிரி சம்சாரம் போகிறது. நது அந்யஸ்மாத் யதா ததா அஜ்ஞான மூலோ ஜீவஸ்ய ஆத்மனி சம்சாரித்வ பிரமஹ ஜீவ தத்துவ ஜானாதேவ நிவர்த்ததே நான்யதா. ஜீவ தத்துவ ஜானத்தினாலதான் சம்சாரித்துவ பிரம்ம போகுமே ஒழிய வேற குடுக்கிற மோட்சம்லாம் ஒன்றும் கிடையாது. ததாச்ச ஈஸ்வர மாயையா அபகிருத்த விவேக விவேக விவேகானன ஆத்ம தாதாத்மிய அத்தியாசமாபத்ய சம்சரதः ஜீவான் பகவான் பக்தியா தோஷிதச்சேதைः விவேகினः கிருத்வா அநாத்ம தாதாத்மிய அத்தியாசம் நாசயித்வா ஆத்மசாட்சாத்காரம் தேபியா திசதி ததச்ச தே முச்யந்தே அத்தஹ உக்தம் ஈஸ்வரோ பக்தான் சம்சார சாகராத் தாரயதீதி. கன்க்ளூட் பண்ற, பகவத் மாயினால அபகிருத விவேக புத்தி என்ன பரிதலித்து போய் அனாத்ம வஸ்துல இதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மான்ற ஒரு அத்தியாசத்தினால சம்சரதா அங்கேயும் இங்கேயும் அல்லாடி கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாவை பகவான் என்ன பண்றார்? பக்தியா தோஷிதா, ஈஸ்வரனை பத்தி இந்த சமஷ்டி ஈஸ்வரன்ட்ட பண்ணக்கூடிய பக்தியினால, தோஷிதானா அந்த கர்ம பலனாக ஈஸ்வராராதனம் ஈஸ்வரார்ப்பித கர்மானால அடையக்கூடிய ரெண்டு நம்ம சொன்னோம். என்ன? நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பலன், இன்னொன்னு தெரியாத பலனாகிய ஈஸ்வர அனுகிரகம் அப்படின்ற அதிர்ஷ்ட பலத்தினாலையும் என்ன விவேகினஹா கிருத்வா அனாத்ம தாதாத்மிய அத்தியாசம் நாசயித்வா, அத்தியாசம் அந்த அனாத்மால இருக்கக்கூடிய அத்தியாசத்தை ஞானத்தினால நாசம் செய்து ஆத்ம சாட்சா்காரம் தேபியா திசதி, அந்த ஞானம் அடைய வைக்கின்ற வரைக்கும் ஈஸ்வர அனுகிரகம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஸ்டெப்லயும் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாதான் இவ்வளவு தூரம் வர முடியும். ததச்ச தே முச்சியந்தே, அதனாலதான் ஈஸ்வரஹா பக்தான் சம்சார சாகராத்து தாரயதி. அப்படிதான் ஈஸ்வரன் சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்ற முடியும். நீ கிருஷ்ணரையே வேண்டிட்டு இருந்தேன்னா செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை கோலோக் பிருந்தாவனத்துல கூப்பிட்டு பக்கத்துல வச்சுப்பார் அப்படிங்கிறது அது நம்பிக்கை. இங்க சமஷ்டி சர்வவியாபி நான் தான் ஈஸ்வரன்ற போது எதுக்கு தனியா கோலோக் பிருந்தாவனத்திலேயே வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போய் தான் மோட்சம் கொடுக்கணுமா? இருக்கிற இடத்துலயே மோட்சம் கொடுக்கறது தானே ஈஸ்வரன். அதனால அப்ப எப்படி கொடுக்க முடியும்னா, முக்தனாக சுரூபம் ஏற்கனவே முக்த சுரூபமா இருக்கும் பொழுதுதான் அங்க மோட்சம் பாசிபிள். அந்த மோட்சம் எப்படி இருக்க முடியும்? ஞானத்தினால மட்டும்தான் அப்படிங்கறதுதான் அங்க தத்துவம். ஏவம் ஈஸ்வராதீன ஸ்திதி கத்வாதேவ பக்தானாம் மார்ஜார கிஷோர நியாய அமீஷு சஞ்சாரித பூர்வைஹி மார்ஜாரஹா ஹி ஸ்வசிஷும் ஸ்வயமேவ வக்திரேன கிரஹீத்வா ஸ்தலாந்தரம் நயதி. இந்த ரெண்டுக்கு சொன்ன நான் போனதுல மார்ஜார கிஷோர நியாயம் மர்க்கட கிஷோர நியாயம்னு. மார்ஜாரம்னா பூனை புலிலாம் என்ன பண்றது? ஸ்வசிஷும் ஸ்வயமேவ பக்தரேன கிரகித்வா, தன்னுடைய வாயினால கவிழ்ந்து போய் அதோட குட்டியை எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறது. ஸ்தலாந்தரம் நயதி. அந்த மாதிரி ஈஸ்வரஹா அப்படி பக்தான் ஸ்வயமேவ ஞான பிரதானத்வாரா சம்சாரா தாரயதீதி. அதனால பகவானே அழைச்சிட்டு போய் விடுறாரு. ஏன்னா ஞானத்தை தேடி போயின்னு இருக்கான் என்ன. ஆனா கர்ம யோகமாக ஈஸ்வர ஆராதனமே பண்ணிட்டு இந்த ஞானம் தேவைன்னு பண்ணும் பொழுது ஈஸ்வர அனுகிரகத்தினால சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு அவனுக்கு இந்த ஞானத்திற்கான யோக்கியதையும் ஏற்படுறது, அதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படுறது. அப்போ அதுக்கான புத்தியும் அவனுக்கு பிரகாசித்து ஞானம் அடைகிறான். அப்படிங்கிறதுனாலதான் அங்க ஈஸ்வரனுடைய காரியம் இருக்கு. ஏன்னா இவன் பிரார்த்திக்கிறான். கர்ம யோகிங்கிற பொழுது அவனுக்கு அகந்தா மமதா இருக்கு, இல்லாதவன் கிடையாது. நான்றதும் இருக்கு, என்னுடையதுன்றதும் இருக்கு, நான் கஷ்டப்படுறேங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இருந்து அவன் ஈஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்றாங்கிற பொழுது அந்த பிரார்த்தனா பலனாகவும் இது கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் ஈஸ்வரன் பண்றான்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா ரெண்டாவது ஆள் இருக்கானே அக்ஷர பிரம்ம உபாசகன் என்ன பண்றான்? ஈஸ்வரன்ட்ட இத பிரார்த்திக்காம தானே சொரூபத்தை அடையறான். அப்படிங்கிறதுனால அங்கேயும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் நடக்கிறதுனாலும் இவன் ஈஸ்வரனுடைய காருண்யத்தை பிரார்த்திக்கல,
நம்ம ஏற்கனவே அந்த யோகக்ஷேமம் வகாமியில அதேதான் சொல்றார். அங்கேயும் பாஷ்யக்காரரே அத டிஸ்கஸ் பண்றார். யோகக்ஷேமம் வகாமியகம்னு அங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, யார் வந்து என்கிட்ட பக்தி பண்ணின்னு இருக்கானோ அவனுடைய யோகக்ஷேமத்த நான் பார்த்துக்கிறேன். அப்ப என்ன கேள்வி வருதுன்னா, பக்தி பண்ணாதவனுடைய இப்ப ஞானியினுடைய யோகக்ஷேமத்த பகவான் பார்த்துக்கலையா? வெறும் பக்தி பண்றவனுடைய யோகக்ஷேமத்த தான் பார்த்துக்கிறானா? அப்படின்ற இடத்துல பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், இங்க வந்து பக்தன் என்ன பண்றான் கர்மயோகி, அவன் பக்தி பண்ணி கேட்கறான். எனக்கு இந்த யோகக்ஷேமத்த நீ குடு அப்படின்னு கேட்கறான். அவனுடைய பிரார்த்தனா பலனாக இங்க வந்து பகவான் வந்து யோகக்ஷேமம் பண்றார். ஆனா இந்த ஆத்ம நிஷ்டையில இருக்கிறவனுடைய யோகக்ஷேமத்த அவன் பிரார்த்திக்கிறது இல்ல. பகவான் தானாவே பண்றார் அப்படிங்கிறதுனால, அங்க இவனுடைய ஞானியினுடைய யோகக்ஷேமத்த பகவான் தானா பார்த்துக்கிறார். கர்மயோகியின் யோகக்ஷேமத்த இவன் பிரார்த்திச்சு தான் வாங்கிக்கிறாங்கிறதுனால வித்தியாசம் இருக்குன்னு அங்க சொன்னார். அந்த மாரி இந்த இடத்துல கர்மயோகி வந்து பிரார்த்திச்சு கேட்கறான் அப்படிங்கிறதுனால ஈஸ்வரன் பண்றாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அங்க அவன் பிரார்த்திக்காமயே வந்து அவனே வந்து புடிச்சுக்கிறான். அதனாலதான் அங்க மர்க்கட கிஷோர நியாயம்னு அவனுடைய நிலைய குரங்கு குட்டி குரங்க பிடிச்சுக்கிறா மாதிரி. அப்போ பிரம்மன்ற குரங்க ஜீவாத்மான்ற குரங்கு குட்டி வந்து தானே போய் பிடிச்சுக்கிறது. அதனால வந்து அங்க வித்தியாசப்படுறதுன்னு அங்க சொல்றாரு இங்க. ஞானினஹா தூ ந ஈஸ்வரஸ் தாரயதி. அந்த கேள்வி வருது இப்போ. என்ன கேள்வி? ஞானினஹா ந ஈஸ்வரஹா தாரயதி கிம் தர்ஹி தே ஏவ தரந்தி ஸ்வயம். கேள்வி இல்ல, சித்த பக்ஷம் சொல்றார். ஞானிக்கு வந்து ஈஸ்வரன் வந்து தாரணம் பண்றான்னு சொல்ல முடியாது. தானே தன்னை கடந்து போய்க்கிறான் அப்படின்னு ஆகிறது. ஏன்? அகம் பிரம்மாஸ்மிதி பிரம்ம அபரோக்ஷ ஞானாதேவ பாஸ்கராலோகாத் திமிரஸ்யைவ சர்வசம்சாரஸ்ய அஜ்ஞானமயஸ்ய சமூலஸ்ய நிவிருத்தேஹே. அவன் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு அதாவது ஏற்கனவே கர்மயோகம் பண்ணினதுனாலயோ இல்ல ஜென்மாந்தர சுகிருத்தத்தினாலயோ அவன் வந்து பிரம்மனிஷ்டையில வந்து அவனுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டு குரு உபதேசத்தினால அவன் பிரம்ம சிரவணம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே நம்ம நிஷ்டையை பத்தி பேசுறோம் இங்க. அப்போ அவனுக்கு சிரவணம் ஆயிடுத்து. ஆனா ஏதோ பிரதிபந்தம் இருக்கு. அந்த பிரதிபந்த நிவர்த்திக்காக அக்ஷரோபாசனை பண்றான் தேகாபிமானத்தை விட்டுட்டு. அப்படிங்கிற பொழுது அவன் தானா அந்த நிஷ்டையில அவன் ஏற்கனவே ஈடுபட்டு இருக்காங்கிறதுனால சுயமாக அது எப்படியும் சொரூப ஞானம் ஏற்படுறது. அங்கேயுமே பிரதிபந்த நிவர்த்தி ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் ஏற்படணும். இருந்தாலும் இந்த வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக இங்க சொல்றார். அகம் பிரம்மாஸ்மிதி பிரம்ம அபரோக்ஷ ஞானாதேவ எப்படி பாஸ்கராலோகாத்து திமிரசீவ சூரியனுடைய நெருப்புல எப்படி திமிரமானது இருட்டு முதலானவை கரைஞ்சி போயிடுறதோ அது மாதிரி சர்வசம்சாரஸ்ய அஜானமயசிய சமூலசிய நிவத்தேகே. அதனால அஜான நிவர்த்தி அகம் பிரம்மாஸ்மின்ற விருத்தி ஞானத்தினால ஏற்படுறது. அஜான நிவர்த்தி ஆகிறது. அத்தகா ஏவ அமீஷு மர்க்கட கிஷோர நியாயः சஞ்சாரிதः பூர்வைः. மர்க்கட கிஷோரः हि स्वयमेव மர்க்கட உதரம் பரிரப்ய விருக்ஷாந்தரம் கச்சதி. குரங்கு மரத்துல இருந்து மரம் தாவும் பொழுது குரங்கு குட்டி என்ன பண்றதாம், குரங்கனுடைய வயத்தை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது அங்கங்க போயிடுறது. அந்த மாதிரி ததா ஞானி அப்படி ஸ்வயமேவ ஈஸ்வரம் ஆத்மானம் சாட்சாத்கிருத்திய பிரம்மசாயுஜ்யம் பிரதிபத்தியதே இது. பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். எப்படி? ஆத்ம ஸ்வயமேவ தானாக சாட்சாத்கரணம் பண்ணின். தானாக சாட்சாத்கரணம்னா ஏற்கனவே சிரவணத்தினால ஏற்பட்டிருக்கிற ஆபாத ஞானத்தினால அக்ஷர பிரம்ம நிஷ்ட பண்ணி அதுல அடையறான்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சுயமேவனா வந்து அப்ப சுயமாக குருகிட்ட இருந்து சாஸ்திர சிரவணம் இல்லாம அடைய முடியுமான்னு அர்த்தம் இல்லை. அனேன ஸ்வதசம்சார சாகர உத்தரண க்ஷமா ஞானினஹா தது அக்ஷமா க்ஷமேபியா பக்தேபியா உத்கிருஷ்டா இது சூச்சிதம். அதனால சூச்சனமாக இந்த அக்ஷரோபாசகன் ஞானியான அக்ஷரோபாசகன் வந்து கர்மயோகிய விட சிறந்தவன்னு சொல்றதுன்னு எடுத்துக்கலாம்னு இவர் சொல்றார்.
பட் இந்த இவன் சிறந்தவனா அவன் சிறந்தவனாங்கிறதெல்லாம் வந்து இங்க பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு காம்ப்ளெக்ஸ். எங்க ஞானத்தை வந்து அக்ஷர பிரம்ம உபாசனை பண்றவனை வந்து குறைச்சு சொல்லிட்டு தான் ஆயிடுத்தோன்னு அவளுக்கு வந்து இதுல வேற நம்ம அப்ப வந்து பக்தனை விட இவன் வந்து கம்மியா அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ்னால தானே இதை இந்த மாதிரி அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த இவன் அவனோட தான் உத்கிருஷ்டம்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு இங்க இல்ல. ரெண்டும் ரெண்டு பந்தா, அவ்வளவுதான். எப்படியுமே இந்த உபாசனை சிறந்ததா அந்த உபாசனை சிறந்ததான்றது ஒரு ஒரு பர்சனுடைய சந்தர்ப்பத்தையும் அவனுடைய சிச்சுவேஷனையும் பொறுத்து தான் இருக்கே ஒழிய இதுல எது உச்சிதம்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டுமே மோட்சத்துக்கு தான். அப்போ ஒரு கர்மயோகியும் மோட்சம் ஞானத்தை நோக்கி தான் பண்றான். விவிதிஷா சந்நியாசியும் ஞானத்தை ஆசிரியிச்சு தான் பண்றான். என்ன, விவிதிஷா சந்நியாசி ஞானம் அடையாம அவனுக்கு ஜீவன் முடியலாம், கர்மயோகிக்கு ஞானம் ஏற்படலாமே. நம்ம அதனால வந்து விவிதிஷா சந்நியாசிக்கு தான் ஞானம் இந்த ஜென்மால ஏற்படும், கர்மயோகிக்கு இந்த ஜென்மால ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. அவனுடைய அதிகாரித்துவத்தை அபேட்சிச்சுதான் வந்து ஞானம் ஏற்படுதே ஒழிய அவன் போட்டிருக்கிற வஸ்திரத்தை அபேட்சிச்சு இல்ல. அதனால வந்து இங்க இவன் அவனோட சிறந்தவனோ அவன் இவனோட சிறந்தவனோ சொல்றதுக்கு வந்து பெருசா அவகாசம் இல்லை. அதனாலதான் பகவான் வந்து ரெண்டாவதா நீ ஞானத்தையே இது பண்றவன வந்து என் சொரூபம்னு அவன் ஞானினே எடுத்துன்றார். ஞானின்னு எடுத்துன்றதுனால நான் கம்பேர் பண்றது இல்ல அப்படின்னு ஆச்சே வழிய, அஜ்ஞானியாக இருக்கிறவன்ற பொழுது அங்க வந்து ரெண்டு பேரும் தாரதமியம் சொல்ல முடியாதுங்கிறது தான் அங்க பாயிண்ட். யஸ்மாத் அகமேவ பக்தானாம் சம்சார சாகராத் உத்தர்த்தா ததா சம்சார சாகர தரணே பக்தானாம் பக்தானாம் ந கஷ்டித் கிளேஷா. அதுதான் பக்தர்களுக்கு வந்து கிளேஷம் கம்மின்னு தான் பகவான் சொல்றார். ஏன்னா பக்தன் என்ன பண்றான், அவனுடைய காரியத்தை பண்ணிட்டு ஈஸ்வர ஆராதனத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இங்க வந்து தேகாபிமான பரித்தியாகம், தேகாத்ம புத்தியை தியாகம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவனுக்கு. அந்த சிரமம் கிடையாது. விவிதிஷா சன்னியாசிக்கு சிரமம் தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் தேகத்தை வச்சுக்கிறதுக்கு தேவையான மினிமம் விஷயத்தை தவிர வேற எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறது வந்து கொஞ்சம் கடினம் தான். அதனால வந்து காய கிளேசம் இங்க இருக்கு அப்படின்றத வந்து சொல்றார் பகவான். தேகா தேகாத்ம புத்தி பரித்தியாகம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால கிளேசம் இருக்குன்னு தான் எடுத்துக்க வேண்டி இருக்குன்னு தான் சொல்றார். ஞானினஹா தூ ஸ்வயமேவ சம்சார சாகரம் தரந்தீதி தேஷாமஸ்தி சம்சார சாகர தரணே கிளேஷோதிகா இதி பாவஹ அத்ர கம்யதே. அவனுக்கு கிளேஷம் ஜாஸ்தி தாங்கிறது புரியறதுன்றார் டீகாக்காரர். எதியப்பி பக்தாக அப்பி ஈஸ்வர அனுகிரகாத் ஞானம் லப்த்வா தேன ஏவ ஞானப்ளவேன சம்சார சாகரம் ஸ்வயமேவ தரந்தி பூர்வம் பக்தானாம் ஏவ இதானீம் ஞானித்வாத்து. ஏற்கனவே பக்தனா இருக்கிறவன் தானே இப்ப ஞானியா இருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுமே சுயமாதான் பண்றான்னு ஆகிறது. ததச்ச பக்தானாம் ஈஸ்வரஹா சம்சார சாகராத் சமுத்தர்த்தா இதி வக்தும் ந சக்கியம் ததாபி பக்தானாம் समुद्धर्ता ईश्वरः इत्यस्य भक्तानाम् ईश्वर संसार सागरोत्तारकम् उत्तारकं ज्ञानं दिशति इति एव अतः एव अर्थस्य इह विवक्षितत्वात् ज्ञानिनां तु न कश्चित् संसारः नापि तद् उद्धारकः ज्ञानिनः एव ईश्वरत्वादिति. அதனால ஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றார், சம்சாரம்னே ஒண்ணும் கிடையாது. இப்ப ரெண்டாவது ஆளை வந்து நீ ஞானின்னு எடுத்துட்டேன்னா சம்சாரத்திலிருந்து பகவான் உத்தரணம் பண்ணணும்ன்றதோ தானா உத்தரணம் ஆயிக்கிறான்னோ சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவனுக்கு சம்சாரமே இல்லையே. அப்படிங்கிற பொழுது ஞானியே வந்து ஈஸ்வரனா இருக்கிறதுனால அங்க வந்து சம்சார உத்தரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் ஆபாத்தமா ஞானினே எடுத்துக்க வேண்டியிருக்கு அக்ஷரோபாசகனை. அதனால அவனை சமுத்தரணம் பண்ணணும்னு வந்து பகவான் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவன் உத்தரணமானவன் தான். அதனால வந்து கர்மயோகியை மட்டும்தான் சொன்னாருன்னு ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு இங்க சொல்றாரு. अथवा ये सगुण ब्रह्मो उपासकाः तानहं संसारात् ज्ञानप्रदानद्वारा उद्धारयामि एते निर्गुणोपासकाः ते स्वयमेव आत्मानं साक्षात्कृत्य संसारं तरन्तीति न हि सगुणोपासकाः निर्गुणोपासकीभूय मुक्ताः भविष्यन्ति इति स्थितम् येन पूर्वं भक्तानामेव इदानीं ज्ञानित्वात् इतिवत् वक्तुम् अत्र शक्यते. न हि निर्गुणोपासनं ज्ञानं
கிம் தர்ஹி நிர்குண பிரம்ம சாட்சா்காரா ஏவ. அதனால நிர்குணோபாசனம்ங்கிறது ஞானம் கிடையாது, அதுவும் ஞானத்துக்கான மார்க்கம் தான். நிர்குண பிரம்ம சாட்சா்காரம் தான் மோட்சம், அதுதான் ஞானம். அப்போ நிர்குண பிரம்ம சாட்சா்காரம்ங்கிறது சகுணோபாசகனுக்கும் ஏற்படும். அதனால நிர்குணோபாசகனுக்கும் ஏற்படும். ரெண்டு பேருக்கும் அதுல வித்தியாசம் இல்லை. ஒத்த அதனாலதான் இங்க அந்த ரெண்டு நியாயத்தை சொல்றது இல்லையா. ஏன்னா மார்ஜாரமா இருந்தாலும் சரி, மர்க்கட்டமா இருந்தாலும் சரி, அங்க சாட்சாத்காரம் ஏற்படுறதுங்கிறதுதான் லட்சியம். ரெண்டு பந்தா மட்டும் மாறுறது, அவனுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அத எடுத்துன்னு போகிறதுங்கிறது தான் இங்க சித்தாந்தம். பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ நமः. ஹரி ஓம். धन्यवादः. धन्यवादः.